ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சுந்தரம் காமர்ஸ் அகாடமி. இந்த சேனலில் நம்ம காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போடுறோம். வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்களே, இப்பொழுது டிப்ரிசியேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் இல்லஸ்ட்ரேஷன் 5, 6 ரெண்டுமே பார்க்க போகிறோம். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் ரெண்டுமே இருக்குது, அப்படியே பார்க்க போகிறோம். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் ரேட் ஃப்ரம் த ஃபாலோயிங் யூஸிங் த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அண்ட் ஆல்சோ கிவ் த என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு 2 years. தி புக்ஸ் ஆர் க்ளோஸ்டு டிசம்பர். இது ஒரு பிரச்சனையில்லா ப்ராப்ளம். 1st January பேமெண்ட் டு வெண்டார் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி 140. டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஸ்டலேஷன் ரெண்டு சேர்த்தணும். அது இன்ஸ்டலேஷன் சார்ஜரோட அது ஒரு 10,000 தனியாக வருது. ஸோ 2 என்ட்ரி போட்டுக்கணும். எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த இயர் 45,000 எண்டில் இருக்குது. எஸ்டிமேட்டட் லைஃப் 7,000 rupees 7 years இருக்குது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஒன்றுமே, ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் என்பது ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ. ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூன்னு வச்சா ஈஸியாக இருக்கும். எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப், அதான் எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் த அசட்னுடைய இது என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், பர்ச்சேஸ் மிஷினரி பண்ணது 140, அதை இன்ஸ்டலேஷன் டிரான்ஸ்போர்ட் ரெண்டு சேர்ந்து ஒரு 10,000, எல்லாம் மொத்தமாக சேர்த்துனா 150,000 வருது. தான் காஸ்ட் ஆஃப் த மிஷின். அப்போ 150,000ல் மைனஸ் 45,000 ஸ்கிராப் வேல்யூ அல்லது ரெசிடியல் வேல்யூன்னு பேர் கழிச்சிட்டோம்னா 105,000 பை 7ஆல் டிவைட் பண்ணால் அது எஸ்டிமேட்டட் லைஃப் 7 years பண்ணால் 105,000 7 போக 15,000 per year டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் ரேட் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம்னா 10,000 அது மேலே போட்டுக்கணும். ஒரிஜினல் காஸ்ட் மேலே சொன்னோம்னா 150,000 இன்ட்டு 100 போட்டால் 10%. அப்போது டோட்டல் காஸ்டான 150,000க்கு 10% 15,000. ஆல்ரெடி 15,000 இருந்தாலும் இதில் ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் நான் போடணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரிக்கு வருவோம். ஜேர்னல் என்ட்ரி நம்ம மிஷினரி வாங்கினது 141, அப்புறம் 10,000 எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒன்று இருக்குது. அப்போது 2016 January 1 மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா அட் பேங்க் 140,000 பீயிங் த மிஷினரி பாட். அடுத்தது மெஷினரி அக்கௌண்ட் டேட்டட் பேங்க் ஃபார் த எக்ஸ்ப்ளனேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி 2வது எழுதி போட்டிருக்கோம். இனி இயர் எண்டிங் டிசம்பரில் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி தென் ப்ராஃபிட் லாஸ் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த 2 வருஷத்துக்கும் டிப்ரிசியேஷன் 15,000 தான். ஸோ வேறு கண்டுபிடிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி, பிஎன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி டிப்ரிசியேஷன் போட்டுக்கிறோம். அப்போது டிப்ரிசியேஷன் being the depreciation provided first entry, ரெண்டாவது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் being the depreciation transferred to profit and loss account போடணும். அடுத்தது செகண்ட் இயரில் டிப்ரிசியேஷன் டு மிஷினரி பிஎன் அக்கௌண்ட் அதே 15,000 போட்டுக்கிறோம். ஆக இதில் என்ன செஞ்சுருக்காங்க, ஜேர்னல் மட்டும். இப்பொழுது நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6 பற்றி பார்க்க போகிறோம். ராமு பிரதேஷ் பர்ச்சேஸ் மிஷினரி ஆன் 2016 at a cost of 14,000 and spent 1,000 on its installation. அப்போது வாங்குறது ஜூலை மிடில் தான் வாங்கியிருக்காங்க, 6 மாதம் கழிச்சு. காஸ்ட் 14,000 அண்ட் 1,000 இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்ஸ். இந்த ஃபர்ம் ரைட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் 10% ஆன் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அல்லது ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். த புக்ஸ் ஆர் க்ளோஸ்டு ஆன் 31st December 2000. எவ்ரி இயர் 31st December. கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் மிஷினரி அக்கௌண்ட். டிப்ரிசியேஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க 2 yearsக்கு. ஸோ த காஸ்ட் ஆஃப் த மிஷின் 14,000 ப்ளஸ் த இன்ஸ்டலேஷன் சார்ஜோட 15,000. இப்போ 15,000க்கு 10% 1 yearக்கு 1,500 டிப்ரிசியேஷன். ஆனால் ஃபஸ்ட் இயரில் பாருங்கள் 6 month டிசம்பரில் கணக்கு முடிக்கிறோம். அதனால் டிசம்பருங்கிற எப்போ கணக்கு முடிக்கிற டேட் நீங்கள் அன்லைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிஷினரி வாங்கின டேட்டையும் அன்லைன் பண்ணால் தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போது பாருங்கள் 6 months தான் ஃபஸ்ட் இயர் இருந்திருக்கு. ஸோ 15,000க்கு 10/100 110% கண்டுபிடிச்சா 1,500 வரணும். ஆனால் 6 months இருந்ததுனால ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் ஒன்லி 750 ஒன்லி. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரிக்கு போகிறோம். மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் 14,000 பீயிங் த மிஷினரி பர்ச்சேஸ்டு.
அடுத்த என்ட்ரி மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா அட் பேங்க் பீயிங் தி இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்ஸ் மேட் ஆன் ஃபர்னிச்சர். சாரி மெஷினரின்னு போட்டுக்கணும், ரெண்டாவது ஐட்டம். அடுத்தது மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா பேங்க் ரெண்டாயிரம் முடிச்சிட்டோம். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா மெஷினரி அந்த இயர் ரெண்டு ஃபஸ்ட் இயரில் டிப்ரிசியேஷன் மெஷினரி 6 months இன்னும் டிப்ரிசியேஷன் மட்டும் போட்டால் 750 பீயிங் த டிப்ரிசியேஷன் ப்ரொவைடட். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் பீயிங் த டிப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட் அதே 750 ஃபஸ்ட் இயர் முடிஞ்சது. செகண்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா மெஷினரி 15,000 1 இயர் முழுது இருக்கிறனால 1,500 rupees வருது 15,000க்கு. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 1,500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அடுத்தது மெஷினரி அண்டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். மெஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 2016 ஜூலை 1 தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட் டூ பேங்க் தான் போடணும், கேஷ் மட்டும் தப்பு. பை டிப்ரிசியேஷன் ஃபஸ்ட் இயரில் பாருங்கள், முன்னாலே பார்த்தா 750 ஒன்லி. டெபிட் சைடில் ஓட்டி கிரெடிட் சைடு இந்த ப்ராப்ளத்தை டெபிட் சைடில் ஓட்டி கிரெடிட் சைடில் ஓட்டி பேலன்ஸ் பண்ணால் பை பேலன்ஸ் ப்ராப்ளம் 14,250. டிப்ரிசியேஷன் 750 ஒன்லி. அது டிசம்பர் 31க்கு. டெபிட் சைடில் வந்தால் அடுத்த வருஷம் 2017 2017 ஜனவரி 1 டூ பேலன்ஸ் ப்ராப்ளம் 14,250. இப்போது கிரெடிட் சைடில் செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் பை டிப்ரிசியேஷன் 31 டிசம்பரில் 1,500. அப்போது டெபிட் சைடில் கூடி கிரெடிட் சைடில் பேலன்ஸ் பண்ணால் 12,750 வந்திருக்கு. அடுத்த ப்ராப்ளம் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். மிஷினரி அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் பாருங்கள், 2 வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் வரதுனால டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டூ மிஷினரி அந்த இயர் 2 போடணும். அதே நேரோட்டில் பை பிஎன்எல் அக்கௌண்ட் போடணும். 10 வருஷத்துக்கு வந்தாலும் சரி இதே போல் போடணும். இங்கே ஒர்க்கிங்ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அங்கே இருக்கிறத எடுத்து எழுதுகிற அவ்வளோதான். ஸோ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் மிஷினரி ஃபஸ்ட் இயர் 750. டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி என்ட்ரி சொல்லி பார்க்கலாம். தென் கிரெடிட் சைடில் பை பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டிப்ரிசியேஷன் செகண்ட் என்ட்ரி. அங்கே முன்னால் ஜேர்னல் பார்த்தோம்னா அதுதான் அது 750. ஃபஸ்ட் இயர் போட்டால் செகண்ட் இயரில் டூ மிஷினரி 1,500 பை பிஎன்எல் அக்கௌண்ட் 750. ஸோ இது மாதிரி சின்ன ப்ராப்ளம் கேட்கப்படலாம். இது ஒரு நல்ல ப்ராப்ளம்.